கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 9ஆம் தேதி 11வது மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையிலும் நம்முடைய ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை இந்த நாட்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், பிதாவாகிய தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். அப்படியானால் அந்த வார்த்தையினுடைய தன்மை என்ன, வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே அவர் நமக்கு அருளினார், இந்த உலகிற்கு அருளினார். அதுதான் இந்த நாட்களிலே சொல்லி முடியாத ஈவுகளாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இதற்காக நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய நோய்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பலவீனங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய சிறையிருப்புகள், இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களில் நீக்கும்படியாகத்தான் அங்கே பிதாவாகிய தேவன் குமாரனை இந்த பூமியிலே அறிமுகப்படுத்துவது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களிலே இந்த பூமிக்கு தன்னுடைய குமாரனை அருளினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கொரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள் 2 காரியங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது ஒரு பாலகன் பிறக்கிறதாயும், இரண்டாவதாக ஒரு குமாரன் கொடுக்கப்படுகிறதாயும் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த கொடுக்கப்பட்ட குமாரனாகிய அந்த 2வது பகுதியில் சொல்லப்பட்ட குமாரனாகிய தேவன்தான் அங்கே அருளப்பட்ட நமக்கு சொல்லி முடியாத ஈவாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அங்கே நமக்கொரு பாருங்கள், இந்த நாட்களில் பாலகன் பிறந்தார் கொடுக்கப்பட்டார்னு சொல்லுகிற வேளையிலேயே தேவன் ஒரு சந்தோஷத்தை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு பொக்கிஷத்தை நமக்கு இந்த நாட்களிலே அருளின் தந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த வெளியேறப்பெற்ற பொக்கிஷம் என்னவென்றால், நம்மை பாவக்கட்டிலே இருந்து, நம்மை சாவக்கட்டிலே இருந்து, நம்மை நோய்கள் பிணிகள் போன்ற காரியங்களில் இருந்து விடுவிக்கிறது தான் இந்த விலையான ஒரு பொக்கிஷமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு பாருங்கள், இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்களை மரணத்தின் விளிம்பில் இருந்து தப்புவித்த தேவன் என்பதை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. எத்தனையோ பேர் மரணத்தின் வாசல் மட்டும் போய் இந்த நாட்களிலே திரும்பி வந்திருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ பேர் தங்களுடைய பொருட்கள் உடைமைகளை இழந்து இந்த நாட்களில் இருந்த வேளையிலும் அதை மறுபடியுமாய் திருப்பி பெற்று கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக இந்த நாட்களை இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவென்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை இந்த நாட்களிலே தருவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களாக இருக்கலாம், அல்லது நாட்களே நம்முடைய இருதயத்தின் வேதனைகளாக இருக்கலாம், நம்முடைய இருதயத்தில் தேவைகளாக இந்த நாட்களை இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தும் நீங்கள் தேவனிடத்திலே இந்த நாட்களை நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற வேளையிலே தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகள் இந்த நாட்களிலே உங்களுக்குள்ளே, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசாரிப்பற்றவர்களாக இருந்தோம், ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், கர்த்தருடைய ஈவுகளின் நிமித்தம் இன்றைக்கு அவர் எங்களை விசாரிக்கிறவராக இருந்தார், அவர் எங்களை தேவகளை சந்தித்தார் என்பதை தான் இன்றைக்கு உணரக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சோதனை சோதரி, அதனாலே பாருங்கள், இந்த ஈவுகள் இந்த நாட்களிலே வெளியேறப்பெற்ற ஈவுகளாக இந்த நாட்களில் இருக்கிறது. எந்த பணத்தையோ அல்லது இந்த நாட்களில் பொருளையோ இந்த நாட்களை கொடுத்து இந்த நாட்களிலே தேவனிடத்திலே இந்த ஈவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் தேவனிடத்திலே அந்த ஈவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்முடைய முழங்கால்கள் இந்த நாட்களிலே முடங்குகிற வேளையிலே தான் அந்த ஈவுகளை தேவனுடைய சமூகத்திலே இந்த ஜெபத்தின் மூலமாக இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை நாங்கள் இந்த நாட்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களை அவர் மூலமாக நாங்கள் ஜெபங்களை, துதிகளை, ஆராதனைகளை
எடுத்து வருகிற வேளையிலே அந்த ஈவுகள் இந்த நாட்களிலே அங்கே அவர் அருளிய அந்த ஈவுகள் நமக்குள்ளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இந்த நாட்களை கிரியை செய்கிறதை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு என்று இந்த நாட்களை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் தன்னுடைய ஈவுகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமென்.